அதுவும் பிரசாத் அங்கே தான் வந்திருக்காரு. பார்த்தேன். எல்லா படமும் அங்கே தான் பார்த்தேன். சூப்பர் இருந்துச்சு தேட்டர். எனக்கு வந்து எங்கள் ஊர்லேயே படம் பார்க்கறதுக்கு கடுப்பாகும். இந்த சேலம் ஏரியா ஸ்மார்ட் டிவிஸ்லாம் இருக்கும் பாருங்க, கேவலம் 1000 வச்சுட்டு பாருங்க தேட்டர். அது அந்த படம் பார்க்கறதுக்கு அப்படின்னு இப்போ சொல்கிறேன். பட் அப்போலாம் அந்த தேட்டருக்கு வந்து டிக்கெட்லாம் அந்த கவுண்டரில் நின்றுருக்கோம். ஓகே. பட் இப்போ யோசிக்கும் போது நல்லா ஒரு தேட்டராக அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த தேட்டரில் முன்னாடி இந்த 10 ரூபா டிக்கெட் இருக்குல்ல, 10 ரூபா டிக்கெட் தான் நம்ம 10 ரூபா டிக்கெட்டுக்கே வந்து நின்று லைனில் நின்று ஷோ டைமுக்கு வரும் 1 hour முன்னாடி 1.5 mணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து வாங்கிட்டு பார்த்தா அன்றைக்கி அது அந்த சேலத்தில் அது பெருசாக இருந்துச்சு. இன்றைக்கி அதை தாண்டி வந்து ஆஸ்காரு, ஐநாக்ஸு, எஸ்பிஆர் இதெல்லாம் வந்துருச்சு. அதனால் சுத்தமாக எடுக்கல. ப்ரோ சின்ன வயசுல ஃபுல்லா கேஜி தியேட்டர்ல 10 ரூபா டிக்கெட் வாங்கி தான் எல்லா படமும் போறது ப்ரோ. ஆமாம், நானும் 10 ரூபா டிக்கெட் தான். 10 ரூபா டிக்கெட்டும் சைடில் 20 ரூபா கொடுத்தா 10 ரூபா டிக்கெட் கொடுத்துருவாங்க. இல்லை நிற்க வேணாம், அவங்களா பிளக்க பற்றி வச்சுட்டு ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கி பின்னாடி போய் உட்காந்துருவோம். அதில் இடையில இன்டர்வல் வந்து துரத்தி விட்டுருவான். எங்கள் ஊர்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவானுங்க. கரெக்டாக 10 ரூபா டிக்கெட்டு பருத்தி வீரனுக்கு அது சத்தியத்தில் நினைக்கிறேன். 10 ரூபா டிக்கெட்டு போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு நடு சீட்டில் போய் உட்காந்தான். கரெக்டாக வந்துட்டானு செகண்ட் ஹாஃபில் கொத்தா தூக்கிட்டு போய் அவர் திரும்பி முன்னாடி குறைச்சாங்க. ஆனால் 10 ரூபா டிக்கெட் அதோட அதுக்கெல்லாம் போனது வந்து ஒரு மாதிரி, அது வேற மாதிரி ஒரு வைப். அது 10 ரூபா டிக்கெட் அப்படிங்கிறது இல்ல ஒரு 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு படம் பார்க்கும்போதே பயத்துல உட்காந்துட்டு இருப்போம். யாராச்சும் வந்து கேட்டுருவாங்களோன்னு பயத்துலயே உட்காந்து. இல்ல அதெல்லாம் கூட இல்லை. இந்த 10 ரூபா டிக்கெட்ல போறது மேட்ரு என்ன தெரியுமா? இந்த 120 ரூபா டிக்கெட் வாங்கியிருப்பானு இல்லை, அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் வந்து இறங்குற மாதிரி நம்மளை பார்ப்பானுங்களா இருக்கேன். என்ன ஏதோ இவங்க அப்பம் பெரிய அம்மான்ட்டே 10 ரூபா நீ ஒரு 110 ரூபா ஜாஸ்தி, இவ்வளோதான் மேட்ரு. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அப்படியே பார்க்கறது. 10 ரூபா டிக்கெட்டில் உட்காந்துருக்கிறது அவமானம் மாதிரி பார்ப்பானுங்க. பார்த்துக்க எனக்கு நான் ரொம்ப நாள் ஆக்சுவலி இனிஷியல் டேஸ் ரிவ்யூ பண்ணுறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக முன்னாடி உட்காந்து ஒரு இந்த வாரணாசி தேட்டரில் திருப்பூரில் சில டைம் டைரியெல்லாம் எடுத்துகிட்டு போவேன் நோட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மறந்துடும் கதை, அப்போல்லாம் சில கதையெல்லாம் மறந்துடும். அப்போது உட்காந்து நோட் பண்ணிக்கிறது, அப்போ போய் எழுதி வச்சுக்குவேன். அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாதுல்ல, இது ஃபோன் இருந்தது. நம்ம அந்தளவுக்கு பயங்கரமாக ஹைடெக் ஃபோன் வாங்கி எழுதுகிற அளவுக்கு இது கிடையாது. அப்புறம் நோட் 4 என்னமோ ஒரு பாயிண்டில் வாங்கினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் பண்ணுறது அந்த இது இருக்கும், அந்த பென் இது, அதுக்காண்டியே அது நோட் 4 வாங்கினேன். வாங்கிட்டு அப்போ அப்படியே சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பித்தேன். அப்போ எழுதி அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவேன். மறந்து ரொம்ப முக்கியமாக ஏதாவது வரும், செம்மையாக ஒரு டைலாக் வரும், இல்லாட்டி ஏதாவது வரும், நம்ம ரிவ்யூவில் மிஸ் பண்ணுறதுன்னு ஏதாவது வரும், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சில வாய்ஸ் நோட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வாய்ஸ் நோட் பிடிச்சிக்குவேன். அப்புறம் போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரோக்ராம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பிட் பை பிட்டாக ஞாபகம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மைண்டு. இப்போல்லாம் ஒரு படம் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு கூட ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும், என்ன நடந்திருக்கு உள்ள, என்ன ஹைலைட் அப்படிங்கிறது மைண்ட் அப்படியே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி அப்படியே சேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபன்னுங்க, அதெல்லாம் ஒரு ஃபன்னு. வாரணாசி தேட்டரில் ஒரு முட்டை போண்டா, எனக்கு வந்து பாண்டாங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு முட்டை போண்டான்னு ஒரு பேர் இருந்துச்சு. அது என்ன, இந்த வாரணாசி தேட்டரில் முட்டை போண்டா வைப்பானுங்க, அது செம்மையாக இருக்குங்க. யாராவது திருப்பூர்காரங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும் முட்டை போண்டா. இன்டர்வலானால் பறந்துடுவானுங்க. எந்த படமாக இருந்தாலும் சரி இன்டர்வலுக்கு ரெடியாக இருப்பானுங்க, அப்படியே பறந்துட்டு போய் முட்டை போண்டா திம்பானுங்க. அதெல்லாம் ப்ரோ கேஜி தியேட்டர்ல இதே மாதிரி இன்டர்வல் வெளில வந்து இங்க காலிஃப்ளவர் பக்கோடா, ரோஸ் மில்க்லாம் வெளில கொடுப்பாங்க. ஓ, இந்த பார்க்கிங் இப்போ பார்க்கிங்கா மாத்திட்டாங்க. முன்னாடி ஃபுல்லா கடையா இருக்கும், சின்ன சின்ன கடையா இருக்கும். சரிங்க. அரோமாவோட கடை இருக்கும். கேஜி 2-3 தடவை தான் போயிருக்கேன் ப்ரோ, அங்காட்டிக்கு ஒரு பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அது ஒரு தனி ஃபீல் ப்ரோ, நாஸ்டால்ஜிக் இருக்கு. அதான் இப்போ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராட்வே சினிமாஸ் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூரோட அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஊரே அங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஐயோ கூட்டம் அப்படி இருக்குங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை குவாலிட்டியாக கொடுத்தா அது ஆடியன்ஸ் வந்து எப்படி தேடி வந்து அந்த ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பிராட்வே சினிமாஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க.
அது கட்டுறப்ப கண்டிப்பாக எல்லாம் சிரிச்சிருப்பானுங்க வழக்கம் போல், எதுக்கு இவ்வளோன்ட்டு. அது எஸ்பெஷலாக அந்த ஐமேக்ஸோட அந்த குவாலிட்டிங்க, நான் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டேன். ஐமேக்ஸில் பார்த்தேன், எப்பிக்கில் பார்த்தேன், ஐமேக்ஸில் வந்து கேப்டன் மில்லர் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வேறு வேறு படங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த பொங்கலுக்கு சொல்கிறேன். எப்பிக்கில் அயலான் பார்த்தேன், அண்டு அந்த சின்ன ஸ்க்ரீன் 4ல் இன்றைக்கி மிஷன் அருண்விஜய் சார் படம், அது பார்த்தேன். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சுமார் சினிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாட்ச் மேலே தெரியும். வெளில வரும்போது கொடுத்த காசுக்கு ஒர்த்தின்னு ஒரு ஹாப்பியாக வெளில வருவோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டாய்லெட்லாம் அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க, அவ்வளோ ஸ்பீடாக. என்னென்னா ஒரே ஒரு இது என்னென்னா, அவங்க இதே இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இவனுங்க இந்த அரசியல்வாதி இருக்கானுங்கள்ல, இவனுக்கு நல்லதாக ஒரு தொழில் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவானுங்கன்னா, அரசியல் யூஸ் பண்ணி அதை வாங்க பார்ப்பானுங்க. இதெல்லாம் இந்த நம்ம லூக்ஸ் அழிஞ்சதெல்லாம் அப்படி தான். லூக்ஸ் எல்லாம் வந்து சத்தியம் அவர் வந்து பார்த்து கட்டின ஒரு தேட்டர் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் போட்டு டார்ச்சர் பண்ணி, அதெல்லாம் அட போங்கடா வெங்காயங்களான்னு மொத்தத்தையும் சேர்த்து பிவிஆர் கொடுத்துட்டு போயிட்டா. அப்படி அந்த மாதிரி இல்லாமல், அழுத்தங்கள் இல்லாமல் நல்லபடியாக ப்ராட்வே சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. சத்தியத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அப்படி ஒரு 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 ப்ராப்பர்ட்டியாக உருவாகுறாங்க. ஐ திங்க் தே டிசர்வ். ஏன்னா இந்த பிவிஆர்கள் அவனை அந்த பிவிஆரை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு காண்டாகுதுங்க அவனை பார்த்தாலே. மோனோபொலி மாதிரி பண்றாங்க ப்ரோ. இல்லைங்க, மோனோபொலி வந்துட்டு போட்டுங்க, அது ஓகே, நீ பண்ணிட்டு போ. இங்கே வேணா சர்வீஸுங்க, அவ்வளோ மட்டி சர்வீஸ் கொடுக்குறானுங்க பார்த்தீங்கன்னா. அது போனவே எரிச்சமே இருங்க, ஒரு வெல்கமிங்காகவே இருக்காது. போனால் ஏதோ நாம் ஏதோ பிக் பாக்கெட் அடிக்க போகிற மாதிரி தான் செக்கிக்கு பார்த்துக்குங்க. ஏடா உள்ளே என்னடா என்ன ஃப்ளைட்டாடா, அது தேட்டரு தானேடா, போட்டு அந்த செக் பண்ணி இந்த செக் பண்ணி உள்ளே பார்த்தா அந்த கார்பெட் க்ளீனே பண்ணியிருக்க மாட்டானுங்க. இந்த பிஎக்ஸ்எல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஆர் மால், கேவலம் ப்ரோ. அந்த விஆர் மால் பிஎக்ஸ்எல் போனீங்கன்னா அந்த அந்த கார்பெட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சுரண்டிங்கன்னா, ஏதோ வீடு கட்டுறதுக்கு வந்து எம் சாண்ட் பி சாண்ட் வேணும்னா மொத்தத்தையும் அதுலேருந்து எட்டு வந்துடலாம். அந்த முன்னாடி இருக்கிற கார்பெட்டில் அந்த சீட்டில் தரலாம். நாரி கிடக்குது, இந்த சீட்டு கீட்டெல்லாம் நாரி கிடக்குதுங்க. ஏதோ இந்த ரூம் ஸ்ப்ரேயில் அந்த ஏர் கண்டிஷனில் ஓடுதோ தவிர, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து லாக்டவுன் முடிஞ்சோன்னே நான் போனேன். எல்லாம் அந்த இடையில எல்லாம் பயந்துட்டு இருக்கிறப்போ, க்ரௌடே இல்லாதப்போ ஒரு நாள் போனேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக நம்ம மூடி வச்சுருக்கிறேன். எலி செத்த நாற்றை தாங்கவே முடியல என்னால், உட்காரவே முடியலைங்க. அவங்ககிட்ட சொல்கிறான், அந்த நாற்றை போகவே மாட்டேங்குது, அப்படி போகவே மாட்டேங்குது, அப்படியே ஒரு கிடந்துருக்குதுங்க. ஸோ ஆடியன்ஸ் என்ன எப்படி இருந்தாலும் இது மெட்ராஸ் தானே, அவனுக்கு வந்துடுவானுங்கன்னு ஒரு திமிருங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறானுங்க. அது தெரில, ஆடியன்ஸு அதை டாலரேட் பண்ண. நம்ம ஆளுகளுக்கு என்னங்க, எதை பற்றி கவலை சொல்லுங்கள்? க்ளீன்னஸ்ஸா அப்படின்னா என்ன கவர்மெண்ட் அப்படிங்கிறது? நீங்கள் ஏதாவது ட்ரை வேஸ்ட்டு, அந்த மக்காத குப்பை மக்கும் குப்பை எவனாவது பிரித்து போடுறீங்களா? இல்லை எவனாவது வந்து ஒரு கவரை தூக்கி போடுறப்ப எவனாவது யோசிக்கிறீங்களா? எச்சு துப்புறப்ப யோசிக்கிறீங்களா? அவனாசியில் இப்போ முந்தானேத்து பார்த்தா ஒருத்தன் மூஞ்சிலே இப்போ எச்சு துப்பிக்கிறான். எதிர்காலத்தில் எச்சு துப்பாதுன்னு, எதிர்காலத்தில் ஒரு துப்பு துப்புறான், அவன் மேலேயும் துப்பி பின்னாடி பொண்டாட்டி மேலேயும் முழுகுது. அவனுக்கு என்னென்ன தெரியறது இல்லைங்க. எச்சு துப்புறது, ஓய்ங்கிறது, ஹோட்டலில் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து அவன் சொந்த பாத்ரூம் ஆக்கிடுவான் பார்த்துங்க, அந்த வாஷ்ரூமை. ஓய் அப்படிங்கிற அவன் இங்கே டேபிள் உட்காந்துருக்கவனுக்கு பூரா வாந்தி வந்துடும். பேசிக் மேனர்ஸுங்க, இவங்களுக்கு பேசிக் மேனர்ஸே இங்கே நிறைய பேத்துக்கு இல்லைங்க. உடனே அரசாங்கம் பண்ணும். அரசாங்கம் வந்து கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? போய் தூக்கி வீசி அந்த கூவாரெலாம் கிளியர் பண்ண முடியுங்க. அதுக்கு டிசிப்ளின் வேணுங்க. அதுக்கு டிசிப்ளின் இருந்தால் தான் இதெல்லாம் பேசிக் எல்லாமே மாறும். அந்த பேசிக் நம்மக்கிட்ட இல்லை. அதை வந்து நம்ம எல்லா பிஸ்னஸும் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறானுங்க. சரி, இவனுக்கு சூரநாயகி தானே, இவனு எப்படி இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறது இல்லை, இவனுக்கு ஓரளவு கொடுத்தா போதும் அப்படின்னு அவனுங்களே முடிவு பண்ணிக்கிறானுங்க. ஸோ அது மாறணுங்க. நம்ம அந்த கல்ச்சர் வந்து மாறணுங்க. நம்ம கொஞ்சம் க்ளீன்னஸ் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் பண்ணணும். எல்லா இடங்கள்லையும் டிமாண்ட் பண்ணணும். நம்ம வீட்லேயே நாமளே நம்மளுக்கு டிமாண்ட் பண்ணிக்கணும். அதையுமே அப்படின்னா அதான் லேசியாக இருக்கிறத, அன்க்ளீனாக இருக்கிறத வந்து ட்ரெண்டு மாதிரி பண்ணி விட்டானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேஷன் நினச்சிட்டேன். அது கிடையாதுங்க. சொறி தான் வரும். அன்க்ளீனாக இருந்தால் சொறி தான் வரும். ஸோ அது அந்த விஷயம். அண்டு பார்த்தேன், இந்த அருண்விஜய் சார் படம் பார்த்தேன் இன்றைக்கி, மிஷன் இது சாப்டர் 1. ஓகே, ஒரு டீசெண்டான படம்.
என்ன ப்ரொடக்ஷன் வேல்யூவா பிரச்சனையாக இருந்ததுங்க. நிறைய விஎஃப்எக்ஸ் நிறைய ஒர்க் ஆகல. விஎஃப்எக்ஸ் ஜெயில்னு போட்டிருக்காங்க. அது ஒரு மாதிரி ஜெயில் மாதிரியே தெரில. அது மாதிரி ஒரு மாதிரி பட்ஜெட் கன்ஸ்டன்ட்ல எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதர்வைஸ் ஓகே. எல்லாம் இந்த செகண்ட் ஹாஃப் தான் பஞ்சாயத்து. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பஞ்சாயத்து. அது ஓகேவா இருந்தது. ஏதோ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அருண்ஜி சார் பயங்கரமாக பண்ணியிருந்தார் அப்படி உண்மையாக. அந்த 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 மனுஷன்லாம் நான் அவருக்குலாம் ஒரு நாள் வந்துங்க ஒரு 30 கோடி ரூபா ஷேருக்கு ஒரு படம் வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த படத்துக்கு இந்த பாலா சார் படத்தில் எங்கேயோ ஏதோ பண்ணி ரிப்பு வரைக்கும் அட்டி தலைவனுக்கு 2 மாதம் ஏதோ ஹாஸ்பிட்டலில் லிஸ்ட்டு போல் யாருக்கிட்டையுமே சொல்ல, அவங்க வீட்டில் சொன்னால் கூட பயந்துருவாங்கன்ட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருக்கா. அப்படி ஃபுல் மெடிக்கேஷனில் இருந்திருக்கா. அப்படி இப்போ இது வேற ஒரு ஆக்டர் இருந்தால் பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணி இதில் ஒரு சிம்பத்தி வேவ் ஒன்று கிரியேட் பண்ணி எதாவது பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த ஒர்க்கு இந்த இந்த வயசுலேயும் பார்க்கணும்லங்க. அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 45க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வயசுலேயும் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த தொழிலுக்கு பேஷன் இருக்கணும்ல. பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாக அவரெல்லாம் பார்த்தா பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அந்த ஃபிட்னஸ் லெவல் அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கற்றுக்கணும். நாமெல்லாம் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. ப்ரோ நீங்க இப்போ பிராட்வேயும் பிவிஆரும் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. ஆமாம் ப்ரோ. அதே பிராட்வேல லார்ஜ் பாப்கார்ன்ல 240 ரூபா தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன் ப்ரோ. ஆனா இல்ல ப்ரோ, இதே பிவிஆர்ல எல்லாம் 440 ரூபா கொடுக்குறாங்க. இது ஏன் ப்ரோ? இதுல எது தங்க பஸ்போர்ட்ல தூவி தரானுங்களா? இல்ல ப்ரோ, அதே சீசனிங்ல இதுலயும் பிராட்வேலயும் கொடுக்குறாங்க ப்ரோ. ஏங்க நீங்க பிராட் அதாங்க சொல்றேன். நீங்க அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அந்த பாப்கார்னுங்கிறது என்னங்க, அந்த சோளப்பொரிங்க. அது அந்த இதுங்க, அந்த மக்காச்சோளம் அதை வச்சு வறுத்தீங்கன்னா மைக்ரோவேவ் பண்ணிங்கன்னா அந்த பாப்கார்ன் வருது. அவன் அமெரிக்காவில் அதை கண்டுபிடிச்சது எதுக்கு கண்டுபிடிச்சான்னா, அன்றைக்கி மக்காச்சோளம் வந்து அங்கே பயங்கரமாக விளையு அமெரிக்காவில். அதை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ப்ராடக்ட் ஆக்கி பாப்கார்ன் பண்ணானுங்க. அவ்வளோதான். அது இங்கேயும் வந்து ஒரு ஸ்நாக்காக பண்ணுறானு பண்ணலாம். ஓகே வீங்க, சரி விலை விற்க வேண்டாம்னு சொல்ல, ஓரளவுக்கு ரீசனபிளாக வீங்க. ஓகே, அது எல்லோரும் வாங்குற மாதிரி விற்றா 440 ரூபாய்க்கு அந்த பாப்கார்ன் தின்னு என்ன ஆக போகுது? இன்னும் எலி வங்குக்குள்ளே போன மாதிரி ஒரு சவுண்டு வருது. கிஜிக் புஜிக்குங்குது. கார்த்திகை ரவிவர்மா பாட்டில் திறக்கிற நாட்டுக்குது சவுண்டு. இப்போ தான் லேபிள் பிரிக்கிற சவுண்ட்லாம் வருது. இன்னும் 3 நாள் வேறு லீவ் போகிறேன். எங்கள் அப்பாலாம் பரபரப்பாக இருந்தார். 3 நாள் லீவுன்னு. என்னப்பா லீவ் அப்படின்னா, டேய் டாஸ்மார்க் லீவ் தாங்க. அது இப்போ பரபரப்பாக இருக்காரு. நாளைக்கே பரபரப்பாக இருப்பார் போல. இப்போ 3 நாள் ஸ்டாக் ரெடி ஆகிறாங்க போல. ஏன் கேட்குறேன்? எல்லாம் பாட்டில் எடுத்து தலையில் வச்சுட்டு சுற்றுவானுங்க 3 நாள். எங்கேயும் போக முடியாது, உஷாராக போகணும். கரன்னு வருவானுங்க. பைக்கில் அரை வீலில் தான் வருவானுங்க. எல்லாம் வீதியில் டிடிஎஃப் வாசம் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. டிடிஎஃப் வாசம் பார்த்து லவ்வர் பாய் ஆகிட்டானாட்டு இருக்குது. ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு ஐ எம் வித் ஹேர். அந்த பொண்ணு தான் ஓகே, அந்த பொண்ணு ஓகே தான். லவ்வராக அது ஃப்ரெண்டாக என்னென்னு தெரில. நம்ம அது உள்ளே போக விரும்பல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் சாந்தமாக எங்கேயோ சுற்றிட்டு இருக்கான். கார்லாம் போகிறான், எங்கேயோ சுற்றுறான். ஏதோ ஃபேக்ட்ரி இது பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டான் போல். அடுத்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்க போகுது ப்ரோ. அது ஏதோ பண்ணிட்டுங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், இப்படி பண்ணிட்டு போங்கிற. நான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது யாரையுமே அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. தாராளமாக பண்ணு. நீ என்ன ஒரு பொண்ணையா 4 பொண்ணை லவ் பண்ண, அது உன் சௌரியம். அது உன்னோட பர்சனல் விஷயம். அது நம்ம உள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, என்ன சொல்கிறது, எல்லாம் இந்த ஃப்ரேம் வச்சாலே பொய் தானுங்க. இந்த பார்க்குறீங்களா இந்த விளாகு, இது எல்லாமே பொய்ங்க. ஓரளவுக்கு நம்புங்க. அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் பயங்கரமாக இது பண்ணீங்க. எமோஷனலாக நம்பிடாதீங்க, பூரா பொய். வியூஸ்க்கு இல்லை ரெவ்யூ உண்மையான்னு ரெவ்யூமே ஒரு டிகிரி பொய் தாங்க. ஏன்னா நான் சொல்கிறது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது இல்லையா? நான் என்னோட வியூங்கிறது வந்து எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது இல்லையா? நாம் 100% உண்மையாக இருந்துட முடியுமா, இல்லை கரெக்டாக இருந்துட முடியுமா? அதுலேயும் ஒரு டிகிரி ஆஃப் பொய் இருக்க தான் செய்யும். ஸோ கவிதை மாதிரி தான், பொய் இருந்தால் தான் கவிதைங்கிற மாதிரி. அதில் நம்ம சொல்கிறது சிலது எக்ஸாஜரேட்டடாக இருந்தால் இருக்கும். சில டைம் வந்து
நல்லபடியாக சொல்ல வேண்டியது கம்மியாக சொல்லியிருப்போம். இப்படி இப்படி மாறுங்க. பர்ஃபெக்ட் ரிவ்யூன்னு எதுவுமே கிடையாது. அது நம்ம தொழில் ஆயிடுச்சு, அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. அதுக்குன்னு நான் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன், பூரா பிடுங்கி தள்ளிட்டுலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. ஜஸ்ட் லைக் ஆல் ஆஃப் யூ ஐம் லேர்னிங், அவ்வளோதான். ஏங்க ஒன்றுமில்லாத ஒன்றை வச்சு ஒரு கரியர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. அதை வச்சு இப்போ இன்னொன்று ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு தொழில் ஒன்று ரெடி பண்ணி பண்ணியிருக்கேன். சரி, இது இருக்கலாம், அழியலாம், பட் ஐம் ட்ரையிங், அவ்வளோதாங்க. இந்த ட்ரையிங் தானே லைஃபு. நீங்கள் வரும் போகும், பட் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணுறது தானே வாழ்க்கையே. ஒரு ஃபார்முலாக்குள்ளேயே எல்லாமே ஏதோ ஒன்று பண்ணுறது தானே வாழ்க்கையே. அதில் நிறைய வேறு லைஃப்பை மாற்ற முடியுதுங்க. அதான் பர்பஸே அதுதான். ஸோ இந்த வருஷம் அதான். இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷமாவது 1 மில்லியனை தாண்டிடணுன்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம். 8 லட்சத்தி சம்திங் ஃபாலோவர் இருக்குது. இந்த வருஷம் போட்டு வீடியோவை போட்டு தேவட்டி தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஒரியா, கன்னடா என்னென்ன லாங்குவேஜில் வருதோ பார்த்து ரிவ்யூன்னு போட்டு சும்மா ஈட்டி ஏற்றுற மாதிரி ஏற்ற வேண்டியதுதான். ரொம்ப பேஷனேட். இந்த வருஷம் என்னென்னா, அந்த 2011 ஒரு செம பேஷனாக ஒன்று பண்ணுவேன். அந்த வேலையை இந்த வருஷம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். எல்லாத்துலேயுமே பிஸ்னஸ் ஆகட்டும், இந்த வீடியோஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லைன் ஆஃப் வேலையிலையுமே அது வீடு இந்த ஏப்ரல் மாதம் புண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கட்டி முடிச்சிட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். நேற்று தான் நினைக்கிறேன் பரப் காங்கிரீட் போட்டோம். ஐ மீன் 2வது ஃப்ளோர் காங்கிரீட் போட்டோம். ஸோ ஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட முடிஞ்சுதுங்க. மேலே ஒரே ஒரு ரூம் போடணும், ஒரு டேங்க் கட்டணும். ஸ்ட்ரக்சர் முடிஞ்சுது. ஸோ நீ வந்து எல்லாம் இதுதான், இந்த ஜிகினா வேலைகள் தான். மானே தேனே பொன்மானே தான். ஜன்னல், அப்புறம் பைப்பு, அப்புறம் ஒயர் ஆப்வியஸ்லி அது காம்ப்ரமைஸ் எல்லாம் போடணும். ஸ்விட்சஸ்ஸு, அப்புறம் லைட்டு, அப்புறம் பெயிண்ட் வந்துடும், அப்புறம் இன்டீரியர் வருவானுங்க. ஸோ இதெல்லாம் ஆனால் என்ன பெரிய லெசனுங்க. இப்போ பயங்கரமான லெசன். வீடு கட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா தாராளமாக என்னை கூப்பிடுங்க தயவுசெய்து. ஏன்னா கம்ப்ளீட்டாக நாம் அதாவது நாங்கள் எங்கள் ஆர்கிடெக்ட் கொடுத்த இது மட்டும் டிராயிங்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக ஒரு லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 2 வெயிட்டுக்கு எடைக்கு போட்டோம்னா 10 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அத்தனை கொடுத்துருக்குறேன். அப்படி அவ்வளோ பார்த்து பசங்க செஞ்சுருக்கானுங்க. உண்மையாலுமே ஹாப்பி. என்ன ஹாப்பினா, அதில் போய் பயங்கரமாக பந்தாவாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அம்மா அப்பா பயங்கர ஆக்டிவாக அந்த வேலையை பார்க்குறாங்க. அதில் அவங்க வந்து எப்படின்னா, அவங்கள வந்து அது பிஸியாக வச்சுக்குது அந்த வீடு அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஹாப்பினஸ் அவங்களுக்குள்ள. அதுக்காண்டியே அந்த வீடு இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் வருது. அண்ட் இன்னொன்று, அந்த அந்த கட்டுற இடம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா குட்டீஸ் நிறையா பொடுசுங்க. ஒரே ஜாலியாக விளையாட்டு வேறு, ஒரே ஃபன்னு. சாயங்காலம் போனால் அங்கே தான் வாக்கிங் போகிறேன். அப்போது அது கரெக்டாக நல்லா வாக்கிங் போகிறக்கு இடம் இருக்குது. அதனால் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அட்மாஸ்பியராகவே ரொம்ப செம ஜாலியாக இருக்குது. அந்த வீட்டில் எப்படின்னா, அது சும்மா கட்டலை, அது ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கும் கட்டுறேன். அது ஒரு ரூம் பெருசாக ஒரு பாட்காஸ்ட்டுக்கு ஒரு ரூமும் சேர்த்து தான் அது பண்ணுது. ஸோ பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களை இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ரேண்டம் பீப்புள், சும்மா எதுக்கு செலிப்ரிட்டி எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சவனையே ஏங்க எடுக்கணுங்கிற நான் இன்டர்வியூ. சும்மா ஜெயிச்சவனா வெறும் காசு சம்பாதிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சவனா என்ன? சாதாரணமாக ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பார், பணம் பட்டாசாக ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜாலியாக வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. எனக்கு அது ரொம்ப நாளாக ஆசை எனக்கு. அது இந்த வருஷம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இந்த வருஷம் இது ஒரு வருஷம் பூராவே வந்து ஒரு லாங் டேர்ம் கோலோடு தான் இந்த வருஷம் உள்ளாருங்கிறேன். இந்த மென்டல் ஃபோக்கஸ் என்னென்னா, நான் அவங்க சொல்கிறேன், இதே பிரசாந்த் கட் பண்ணி என்னோடய பழைய டைம் பாஸ் ஸ்பீச்செல்லாம் பாருங்கள், தண்ணியை போட்டெல்லாம் பேசியிருப்பேன். நான் சொல்கிறது ஒரு 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சரக்கு விட்ட பாயிண்ட்லேருந்து அப்படியே லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்க. சரி, இதில் வந்து என்னென்னா, நான் பயங்கரமாக சம்பாரிச்சனாலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் ஐ ஃபீல் அ லாட் கான்ஃபிடென்ட்டுங்க. நாளைக்கு எல்லாமே இழந்தாலும் திருப்பி வந்து சம்பாரிச்சிட முடியுங்கிற தைரியம், மனதைரியம் வந்து வாழ்க்கையிலேயே முதல்ல வருது. ஆல்கஹாலிசம் வந்து உங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பயங்கரமாக டெஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். நான் தான் லிவிங் எக்ஸாம்பிள். ஏன்னா நாம் வந்து விடாமல் நாம் பேசியிருந்தோம்னா தப்பாயிரும். டே நீயே குடிகாரன், குடி விடுன்னு நீ எப்படா சொல்லலாம் அப்படிங்கலாம். ஒரு கிட்டத்தட்ட 1.5 1/4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது தொட்டு. அவ்வளோ சேஞ்சஸ்ங்க உள்ள பாசிட்டிவாக.
இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக சுகர் அவாய்ட் பண்ணிட்டேங்க. ஸோ கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் சர்க்கரை தொட்டு. ஸோ இந்த வருஷத்தோட கோல் சுகர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது. அண்ட் ஒரு 90 to 85 to 90 கிலோஸ் அந்த வெயிட் போகிறது. அதுக்கு நிறைய உழைப்பு இருக்குது, பட் ஆனால் நிச்சயமாக அதை பண்ணிடுவேன். அதான் மைண்டு ஃபோக்கஸ் ஆகுதுங்க பயங்கரமாக. மைண்டு வந்து என்னென்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு வருஷமாக யோசிக்க ஆரம்பிக்குது. இல்லைன்னா மாதமாக யோசிப்போம், இல்லை அப்போதைக்கு ஏதோ ஒன்று கிடச்சிதுன்னா போதுண்டா ரைட்ரா அடுத்த நாள்ரா அப்படின்னு யோசிப்போம். இப்போ அப்படியெல்லாம் யோசிக்க தோன்றதில்லை. ஜெயிக்குதோ தோக்குதோ இந்த வருஷத்தோட கோல் என்ன செட் பண்ணி ட்ரை பண்ணுறேன் நான். அது வந்து கார்மெண்ட்ஸ்க்கு செட் பண்ணிட்டேன், யூடியூப்புக்கு செட் பண்ணியாச்சு, பர்சனல் பாடி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செட் பண்ணியாச்சுங்க. இது நடக்கல, அது ரெண்டாவதுங்க. பட் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி. ப்ரோ வெயிட் எவ்வளோ ப்ரோ குறைச்சிருக்கீங்க? ஒரு 10 கிலோ குறைச்ச நண்பா போன வருஷம். ஒரு 116 இருந்தால் இப்போ 106-107 இருக்கேன். அடுத்த கொஞ்சம் வருஷம் டிப்ஸ் கொடுங்க ப்ரோ. எப்படி டிப்ஸ் ஒன்றுமில்ல நண்பா. நீங்கள் உங்களை வருத்திக்கலைன்னா வெயிட் குறையாது நண்பா. அது எந்த மேஜிக்கும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள்னா ஒரு 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க சாயங்காலம். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க. வயிற்றை வந்து அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அந்த மாதிரி சொல்றீங்களா? ஃபாஸ்டிங் கூட தேவையில்லை நண்பா. நீங்கள் அவ்வளோவெல்லாம் போக வேண்டாம், ஃபார்முலாலாம் வேண்டாம். சாயங்காலம் 7 மணிக்கு மேலே சாப்பிடாதீங்க. சர்க்கரை வந்து எவ்வளோ கம்மியாக சேர்த்துக்க முடியுமோ சர்க்கரை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ப்ராசஸ் சுகர், அது ஒயிட்டு ப்ரௌனு, இவனுங்க இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவானுங்க, அதுவுமே ப்ராடு தான். ஸோ அதனால் எந்த சர்க்கரையே எதுனாலும் சரிங்க, கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பிரதர், வேறு வழியே இல்லை. ரொம்ப பெரிய எக்ஸசைஸ்லாம் வேண்டாங்க. வாக்கிங்கு, நான் இங்கே 2 டம்பிள்ஸ் வச்சுருக்கிறேன். தம்பிள்ஸு ஒரு வெயிட்டு தூக்குற மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் ஜிம்மெல்லாம் போய் சும்மா உசுக்கு புசுக்குன்னுலாம் வேண்டியதில்லை ப்ரோ. ஒவ்வொருத்தனுக்கு ஜிம் பிடிக்கும், ஒவ்வொருத்தனுக்கு பிடிக்காதுங்க. நீங்கள் சாதாரணமாக ஸ்குவாட்ஸ் பண்ணிங்கனாலே போதும், அதுவே பெரிய எக்ஸசைஸுங்க. ஒரு தண்டால் எடுக்க முடிஞ்சதுனாலே போதுங்க, பெரிய எக்ஸசைஸுங்க. இதெல்லாம் தான் பண்ணாங்க ப்ரோ அந்த காலத்தில் எந்த ஜிம் இருந்ததுங்க, எந்த ஃபிட்னஸ் இது இருந்ததுங்க? போயிட்டு பிசுக்குங்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது ஜிம் போனால் எரிச்ச மயிராக இருக்குது ப்ரோ. இவனுக்கு பூரா வேர்வையிலிங்க, பக்கெட்டாக வேலை செய்கிற ஓடுறானுலே இல்லையே, பக்கெட் வேர்வீங்க. அதில் ஊன்னு வேறு கத்துறானு வேறு. அந்த வெயிட்டு தூக்கிட்டு தான் பெரும் அனுமார் வந்து இந்த சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரிங்க. நான் போனேன் ஒரு 2 வாரம் போகும் மெட்ராஸில். போனால் சும்மா தூக்கிட்டு அப்படிங்கிறது, அப்புறம் இடுப்பில் அந்த பெல்ட்டை போட்டு அந்த பவுடர் தட்டிட்டு போட்டு அப்படிங்கிறது. நான் இந்த பக்கம் சைடில் கம்முன்னு ஏதோ நடந்துட்டு இருப்பேனுங்க. அப்புறம் இவனுக்கிட்ட கேட்டேன், எப்பயா பீக் டைமில் எப்பயா தனியாக இருக்குன்னு அப்படின்ட்டு. 10 மணிக்கு அப்படின்னானு. அப்போ காலையில் 10 மணிக்கு போய் பண்ணுறது இவனுக்கு தொல்லை இல்லாமையாவது இருக்குது அப்படின்ட்டு. இவனுக்கு சும்மா இந்த பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட் தூக்குறது, இந்த பக்கம் பண்ணுறது. அப்புறம் அங்கே மேக்கப் போட்டு வர்றானுங்க. என்ன பொண்ணுக்கு பரவாயில்ல, இவனுக்கு பூரா லிப்ஸ்டிக்லாம் போட்டு வர்றானுங்க. ஏன்னா ஜிம்முக்கு வரீங்களே, எங்கடா பேஷன் ஷோக்கடா வரீங்க, இது என்னடா இது ஜிம்மா இல்லை வேறு ஏதாவது அதுமாடா அப்படிங்கிற மாதிரி சும்மாங்க அப்படி வந்து நின்றுட்டு அப்படி இப்படிங்கிறது, சட்டை இப்படிங்கிறது. சரி இருந்துட்டு போ, சரி உனக்கு என்ன 6 பேக் இருக்குது இருந்துட்டு போட்டு, நான் என்னடா பண்ண முடியாதுக்கு? நான் என்ன வந்து உனக்கு நான் 1000 ரூபா தர முடியுமா சார்? நீங்கள் 6 பேக் வச்சுக்கிறீங்க தான் 1000 ரூபான்னு தர முடியுமா? அது எல்லாத்தையும் இப்படி கேவலமாக பார்க்குறது, குண்டா இருக்கிறவனுக்கு இல்லை அப்படிங்கிறது. அப்புறம் பிரசாந்தா இப்போதான் வரீங்களா அப்படின்னு. அப்போ என்னடா நான் 30 வருஷமாக ஜிம் பண்ணிட்டு இருக்கிறேண்ணா, உனக்கு நல்லா தெரியும் நான் குண்டா இருக்கிறேன், இப்போ தான் ஜிம்முக்கு வர்றேன், இப்போ தான் உடம்பு குறைக்க போகிறேன்ட்டு. நீ சரி 4 வருஷம் வரேன்னா சந்தோஷம், வந்துட்டு போ, மூடிட்டுரு. அடுத்தவன் இன்ஃபீரியராக ஃபீல் பண்ண வைக்காதேங்கிறேன் நான். நீ பெரிய ஜிம் மாஸ்டர் தான், இருந்துட்டு போ. அதுபோக இந்த ஜிம் இவனுங்க இந்த கோச் இருக்கானுங்க, இந்த ட்ரெயினர்னாலே பல பேர் போகாம விட்டானுங்க. எனக்கு ஒருத்தர் இருந்தானுங்க, அவனை மட்டும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நான். இந்த இதில் தான் ட்விட்டரில் தான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வாங்க ப்ரோ இதில் வருவானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குண்டா இருக்கிறவனுக்கு பிடிக்கிறதுக்கு 2 பேர் வருவானுங்க. ஒன்று இந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ், இந்த குரூப்புங்க. அந்த க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அது என்னமோ குரூப், அந்த அந்த லேகியம் குடிச்சு உடம்பு குறைக்கிறது. அது எப்படின்னா அந்த ஆமே குடிச்சா செத்துருவேன். அது வந்து இது அது இல்லை. ஆம்பேல் இதுவும் வெயிட்டும் குறைக்கிறானுல்ல, இப்போ எல்லாம் குறைப்பானுங்க. அது என்னன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஏதோ ஒன்று. அதான் அந்த மாதிரி தான் என்னன்னா, ஐயோ சொன்னாலும் சரி போகுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் என்னன்னா, மச்சான் போனால் டக்குன்னு 5 கிலோ குறைச்சிடாங்களா மாட்டாருண்ணா. எவ்வளோ நாள்ரா அப்படின்னா, அவன் பேர் நித்யானந்த்.
15 நாள் குறைச்சிடலாம். 15 நாள்லையா அப்படியாடா அப்படின்ட்டு கோயம்புத்தூர் தான் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போயிட்டு என்னையும் வந்து சைன் போர்டு நீயும் பண்ணுங்கிற. அது 4000 ரூபா, நம்மகிட்ட இருக்கிறதே 500 ரூபா. அவன் கடன் தர்றேங்கிறான். மச்சான் நான் கடன் தரேன், நீ பண்ணு. நீ சைன் போர்டு நீ பண்ணிட்டு வா, எவ்வளோ குறையுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்துட்டான். உள்ளே போனான். போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வந்தான். வந்துட்டு மச்சி ஒரு நல்ல ஹோட்டலாக விட்றா அப்படின்னா. ஏன்டா பசியே தாங்க முடியலடா. சரிடா, ஏன்டா ஆள் டயர்டாக இருக்கிற, என்னதான்டா பண்ணாங்க அப்படின்னா. மச்சான் 1 கிலோ குறைஞ்சிதுடா, ஜட்டியோட என்னமோ இந்த சிக்கன் வேக வைக்கிற மாதிரி ஏதோ அடுப்பு மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது, அதில் போட்டு மூடிட்டானுங்க இவனை. அது பூரா வேக வச்சுவன, அது வெந்தா என்ன செங்கச்சூளையில் வேகிற மாதிரி வெந்துங்க. அதில் ஏதோ வயிற்றெல்லாம் போட்டு புரட்டி மச்சான் கிட்னி பக்கத்தெல்லாம் போயிட்டாங்கடா. என்னமோ போட்டு ஒரு அம்மாவும் எவ்வளோ போட்டு அவன் தேய்ச்சி கிட்னியே தொட்டு பார்க்குறாடா. அந்த அளவுக்கு போட்டு தேய்க்கிறாடா வயிற்ற. எனக்கு என்ன, அதாவது கேட்டால் அது என்னன்னா மேட்ருனா, அந்த அந்த சதையை வந்து லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா அப்படி அது 1 கிலோ கம்மியான மாதிரி காட்டுமாமா. அது கம்மியாக காட்டி இவனை அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த 3500 ரூபாய்க்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அது வேணா போனால் போயிட்டு போகுதுடா, 3500 ரூபா 4 தடவை போனால் நான் ஆள் போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக இந்த வெயிட் லாஸ் பூராமே கம்ப்ளீட் போகஸுங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் வெயிட் குறையும். எங்கே போனீங்கனாலும் சரி, இவனுக்கு இந்த ஜிம் ட்ரெயினரு அவனுக்கு ஒரு உலக காண்டு பண்ணுவானுங்க. நாம் அப்போ தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்போம். எல்லாமேங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிராஜுவல் ப்ராசஸ் தான் இதுங்க. வெயிட் நீங்கள் எஸ்பெஷலாக நீங்கள் வந்து இப்போ 100 கிலோ கீழே இருக்கீங்கன்னா ஓகே, ஒரு டக்குனு இமீடியட்டாக ரன்னிங் வாக்கிங் கூட போய் கூட இன்னொரு 20 கிலோ குறைச்சிடலாங்க. இந்த 100 கிலோவுக்கு மேலே இருக்கிற குரூப்பெல்லாம், நம்ம குரூப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வாக்கிங் வாங்க. முதல்ல வந்து பட்டக்ஸை வந்து பெட்லேருந்து வெளியே எடுங்க. முதல்ல அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் வாக்கிங் கூட போக வேண்டாம், எடுத்து கொஞ்சம் நேரம் நில்லுங்க, அதை கொஞ்ச நாள் பண்ணுங்கள். அப்புறம் சின்ன சின்ன வெயிட் கொஞ்சமாக லைட்டாக தூக்குங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இருக்குன்னா அதை பண்ணுங்கள், லைட்டாக பண்ணுங்கள். அப்புறம் மெதுவாக வாக்கிங் போங்க. ஒரு 1000 ஸ்டெப் பண்ணுங்கள், ஒரு 10 நாள் பண்ணுங்கள். அது அப்புறம் அப்படியே ஒரு 1500 பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 2000 பண்ணுங்கள், 3000 பண்ணுங்கள் அப்படின்னு. நாங்கள் இப்போ 5 AM கிளப் அப்படின்னு நாங்கள் ஒரு இது வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 105-110 பேர் இருக்காங்க. 2 நாள் மிஸ்ஸிங் வாக்கிங் நான். ஆனால் அதில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு எல்லாம் கன்சிஸ்டன்ட் ஆகிட்டோம். எல்லாருமே ஒரு 5000 ஸ்டெப் 6000 ஸ்டெப்பு நடந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி ஜாலியாக ஒரு குரூப் போட்டுக்கிட்டு நடங்க. ஃபஸ்ட்டு வந்து உடம்பை பழக்குங்க எக்ஸசைஸ்க்கு. அதுக்கப்புறம் சீரியஸான எக்ஸசைஸ் எல்லாம் போங்க. மொதல் நாளே போய் இன்னும் மலையை முறிக்கிற ராமசாமி அப்படின்ட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறது, பம்மாள் டுமிலுக்கு, அப்புறம் கை வீங்கி அப்புறம் படுத்துக்கிறது, அப்புறம் ஜென்மத்துக்கு போகிறதில்ல ஜிம்முக்கு. அப்படிலாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. வாக்கிங்கை விட ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாதுங்க. முடிஞ்சால் சைக்கிளிங் பண்ணுங்கள், வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால். அப்படி இல்லைன்னா ஸ்விம்மிங் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணுறேன்னு எங்கேயாவது ஹைவேல போய் அடிவடி செத்துறாதீங்க, அதையும் சொல்லிட்டேன். அது நிறைய பேர் பண்ணியிருக்கானுங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவூர் ரோட்டில் நடந்து 3-4 பேர் செத்து போயிட்டானுங்க. காலங்காத்தால் வேகமாக நடக்கிறேன்னு உஷு 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 உஷுன்ட்டு பார்த்தீங்கன்னா கை இது பண்ணி பூரா லாரி வந்து அடிச்சிருச்சு. நாங்கள் அடிக்க இந்த ரோட்டில் நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடங்க. மார்னிங் வாக்கு ஏதாவது வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் ஏதாவது போட்டு நடங்க. கருப்பு கலரில் கிரே கலரில் ஏதாவது போட்டு நடந்துடாதீங்க. சத்தியமாக வரவனுக்கு தெரியாது, தூக்கிடுவான். நிறைய ஹைவேல நடக்கிறானுங்க, நான் பார்த்துருக்கேன். பைத்தியக்காரனுங்க வீட்டு பக்கத்தில் ஹைவே இருக்குதுன்ட்டு ஹைவேலேருந்து ஓரத்தில் நடந்துட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் சூசைடுக்கு சமம். தயவுசெய்து நடக்காதீங்க. எங்கேயாவது வீட்டை சுற்றி கொஞ்சம் சேஃபாக உள்ளே இருக்கிற ரோடுகள்னால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா பப்ளிக் பார்க் பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே போய் நடங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நடங்க. அதே மாதிரி ஸ்குவாட்டுங்க, சிம்பிள் மேட்ருங்க. அப்படியே உட்காந்து கையை நீட்டி உட்காந்துக்கும் எந்திரிங்க போகுது. இது பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு டைட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அண்ட் இன்னொன்றுங்க, பேசிக் ரொம்ப சிம்பிளுங்க. சரக்கு தம்மு ரெண்டையும் நிறுத்திடுங்க. இதில் வந்து சரக்கோட தம்மு மோசம் அதெல்லாம் கிடையாதுங்க, ரெண்டுமே பாய்சன். அதுவும் சிகரெட் வந்து இப்போ ஒரு பையன் ஏதோ ஹார்ட் அட்டாக்ல இருந்த ஒரு நியூஸில் பார்த்தேன். 20 வயசு பையன் சரக்கே அடிக்க மாட்டானா, சிகரெட்டு, அவ்வளோதான். சிகரெட்டுங்கிறதெல்லாம் ஒரு 1000 மடங்கு டேஞ்சர். அதெல்லாம் எப்போ வேணால் பிரெயின் ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்காக வரும் சிகரெட்லாம் அடிச்சிங்கன்னா. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து ஏதாவது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா தூக்கி வெளியே வீசிடுங்க. அது வீசிங்கனாலே போதுங்க, நீங்கள் நிறைய காசு சேவ் பண்ணிடுவீங்க. நல்லா எத்தனை 18 ரூபாய்க்கு எத்தனை கிங்ஸ் வாங்கணும்லாம் எனக்கே தெரியாதுங்க. அதெல்லாம் எவ்வளோ அடிச்சனோ எவ்வளோ சரக்கு அடிச்சோமோ தெரியாது.
அதை எடுத்து நம்பரை கணக்கு போட்டு அதை எங்கேயாவது முதலீடு பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு அது ஒரு பெரிய காசாக மாறி இருக்கும். இதெல்லாம் 38 வயசுல அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன். ஏதாவது 21 வயசு இருந்ததுன்னா தயவு செய்து புண்ணியமாக போட்டு அதை விட்டுருங்க. ஏன்னா 15 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மயிறு காசு இருக்காது கையில். சொந்தக்காரன் பூரா பட்டக்ஸில் சிரிப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து லைஃப் ஆரம்பித்து ஜெயிக்கணும். இதெல்லாம் கொடுமையாக இருக்கும் கிரமம். இல்லை ஜாலியாக இது பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அந்த அந்த தண்ணி அடிக்கிறது செலவு பண்ணுறதுல ஒரு 3000 ரூபா எடுத்து தூக்கி புது எங்காவது போங்க, போய் புது இடத்துல பாருங்க, புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க. தண்ணி அடித்து காசு கறியாக்காதீங்க, அது வேஸ்ட்டுங்க. இருக்குது அந்த கருமம். அது ஒரு 4 மணி நேரம் தூங்க வைக்கிங்க, இல்லை 8 மணி நேரம் மேக்ஸிமம் தூங்கலாம். ஒரு 3/4 ஃபுல்லு அடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ அடிச்சிருக்கும் தெரியுமா? ஒரு ஃபுல் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படியே அடித்து ஃபோனை உடச்சி வந்து படுத்து ஃபேன் ஆஃப் இது பண்ணாமல் முந்தின நாள் நைட்டு படுத்து அடுத்த நாள் நைட்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் நைட்டே இப்போ வந்துருச்சேன். ஆமாம், இதுதான் நம்மளோட மேக்ஸ் டு மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். உங்களை வேற ஒருத்தனை மாற்றிடுங்க. அது வந்து சொசைட்டிக்கு ரொம்ப கேவலமானவனாக மாற்றிடுறது, உங்களை வந்து தப்பாக மாற்றுறது. அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற மிருகத்தை வந்து வெளியே எடுத்துட்டுரும். அது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு இதுங்க. மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே இல்லைனாலும் அவாய்ட் பண்ணும்போது சோஷியல் ட்ரிங்கிங்க அளவாக பண்ணிக்கங்க. நீங்கள் கண்ட்ரோல் இருக்கிற அளவுக்கு பண்ணிக்கங்க தயவுசெய்து. அதுக்கு மேலே பண்ணாதீங்க. இங்கே எவனையும் காணும் ப்ரோ. இந்த வருஷத்துல உங்களுக்கு 2 மில்லியன் அடிக்கணும்னா ஒரே விஷயம் தான் ப்ரோ நீங்க பண்ணும். பாட்காஸ்ட் செமையா பண்ணுங்க ப்ரோ. எல்லாம் அந்த பெரிய நீங்க இன்டர்வியூ எடுக்கிறதுலாம் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க பேசுறது வந்து பாட்காஸ்ட்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். இல்லை அதுதான் எனக்கு என்னோட ஸ்டைல் அதுதாங்க. நமக்கு நம்ம இன்டர்வியூ வந்து நம்மளோட ஸ்டைல் கிடையாது. ஸோ அது நிச்சயமா அது இன்டர்வியூல நீங்க அவங்க ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் பாஸ் எடுத்து வேற ஏதோ யோசிச்சு ஒரு கேள்வி கேட்பீங்களே, இதே இது நீங்க பாட்காஸ்ட் மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி மோர். இல்லை அதான் இல்லை என் ஸ்டைல் அதுதாங்க. நம்ம இன்டர்வியூனா போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு பெரிய புலி மாதிரி போய் அவனை போய் அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஸ்டைலு தான். ஐ திங்க் அதான் நிச்சயமா பாட்காஸ்ட் பண்றாங்க. அது ஒரு இன்னொன்னு ப்ரோ, நீங்க கார்த்தி ப்ரோ, ஐயப்பன் ப்ரோ எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோ ரியாக்ஷன் ஒன்று இருக்கு தன்மை, பட் ஹிந்தியில ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏங்க அதெல்லாம் யூஎஸ்ல இருந்ததுங்க. அவன் என்ன தன்மைப்பட்டு வெங்காயம் ஈர வெங்காயம் இல்ல ப்ரோ, அது நீங்களும் பண்ணலாம் ப்ரோ, நக்கல் அடிச்சுட்டு பண்ணலாம் ப்ரோ, நல்லா இருக்கும். சொல்றேன். அவனுக்கு முன்னாடியே அதெல்லாம் 10 வருஷம் முன்னாடியே பண்ணிட்டானுங்க. அவன் தானே அந்த பீரோ தானே, தெரியுங்க அவனை. இல்ல ப்ரோ, தமிழ்ல அந்த மாதிரி யாரும் பண்றது இல்ல. இல்ல ப்ரோ, ஏதோ கான்செப்ட் பிடிச்சி பண்றோம். நான் உட்கார்றேன் கண்டிப்பா உட்கார்றோம். இந்த ஒரு ரூம் ரெடி பண்ணணும். மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் இன்னொரு 5 நாள் மெட்ராஸ் போயிட்டு உட்காந்து ஒரு ரூம் ரெடி பண்ணி உட்காந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். சோஃபா கீஃபா எல்லாம் இருக்குது, வாங்கி வச்சாச்சு. ஒரு ரூம் ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுங்க. செலவு பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா உட்காந்து பாட்காஸ்ட் செட் பண்ணிடலாம். பிரசாந்த் ப்ரோ, ரோஸ் சவுத்ல டிஷர்ட் வாங்கினேன், நல்ல செம கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்ல குவாலிட்டி, நல்ல ஃபேட் ஆகாம இருக்கு. மற்றதெல்லாம் சீக்கிரம் ஃபேட் ஆயிரும், இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப நன்றி நண்பா ப்ரோ. அப்புறம் அது மற்ற டிஷர்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுனா அந்த வெள்ளையா வரும், ஆனா உங்க இதுல எவ்வளவு போட்டாலும் அந்த வெள்ளை இது வரும், எப்படி ப்ரோ அது? யான் தான் ப்ரோ, வேற ஒண்ணுமே இல்லைங்க. யான் தான் ஸ்வெட் அப்சர்ப்ஷனுங்க. நூல் கரெக்டாக இருக்கிறப்போ அந்த ஸ்வெட் வந்து ஒரே இடத்துல விடாமல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. நீங்கள் சட்டை பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் அதங்காட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ச் மேக்ஸிமம் வராது. நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணிட்டேன், ஆனால் அந்த அதிகமாக அது பார்க்கல. டை கூட வந்து ரியாக்ட் பண்ணாது ப்ரோ. டை வந்து உங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாக இருக்கிறப்போ நீங்கள் டை கூட ரியாக்ட் பண்ணாதான் அப்படி பேட்சாக அந்த உப்பு இதாகுங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது ஆகாதுங்க. அது ஆகாதப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஈரமாக இருக்கும், அப்படியே காஞ்சிரும். நீங்கள் அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வராதுங்க. பார்த்து பண்ணுது ப்ரோ. பிஸ்னஸ் ஏன் கேட்குறீங்க? அப்படியே உயிர் போய் உயிர் வருதுங்க பிஸ்னஸ் ஒவ்வொன்றுமே. அது இந்த மாதம்லாம் பில்லு கொடுத்து செத்து சுண்ணாம்பாகிறனுங்க. இன்னும் கிளியர் பண்ண வேண்டியது கிடக்குங்க. பல லட்சங்கள் கிடக்குது கடன்.
அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன், எங்கிருந்து ஆரம்பிக்கலாம், எதை அடிக்கலாம் முதல்ல, எங்கிருந்து காசு வரும், இதெல்லாம் அப்படியே யோசிச்சு ப்ரோ மண்டே. இப்போ ட்ராக்ஸ் வாங்கலாம் ட்ரை பண்ணேன் பட் ஆனா சோல்ட் அவுட்லேயே இருக்கு, ஆமா பண்ண இன்னும் ஒரு முடியல. 5 நாள் ப்ரோ திருப்பி வருது. ஜிப்பு தீர்ந்து போச்சு, ஜிப்பு வைக்கிறதுக்கு. இப்போ தான் ஒரு 500 பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஸோ அது வந்துருங்க. ஸ்வெட் ஷர்ட்ஸ் எல்லாம் பண்ணுறேங்க. அதாவது இந்த வருஷம் சப்போர்ட் பண்ணுங்கய்யா. உண்மையாலுமே ஹானஸ்ட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுதுயா, அவ்வளோதான். அது ஒன்றும் நான் ஒன்றும் பெருசாக உங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் தொழில் பண்ணல. நிறைய நிறைய பேர்த்துக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை, உங்களுக்கு நல்ல பொருள் கொடுக்கணும்னு ஆசை. சின்ன சின்ன குறைகள் இருக்கும், சைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், சில டைம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினங்காட்டி அந்த பிரச்சனை இருக்கும். எங்காவது ஒரு தான் தெரியாமல் டெய்லர் வந்து ஏதாவது தையல் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு நூல் வெளியில் வந்திருக்கும். இதெல்லாம் தான் மேக்ஸிமம் இஷ்யூவாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த இதுலேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். வாங்குங்க, வாங்கி ஏதோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வருஷம் அடுத்த லெவல் போகணும். அடுத்த லெவல்னால் என்னென்னா சமாளிக்கணும். ஏன்னா சம்பளங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ரொம்ப 4-5 மாதம் ரொம்ப டஃப்பு தான் ஆக்சுவலாக. பட்டு டஃப் இல்லைன்னா என்ன வாழ்க்கை? ஈஸியாக இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன, லைஃப் போர் அடிச்சு போயிடும்ல. அதனால் சமாளிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வருஷம் அடுத்த லெவல் போயிடுவோன்னு நம்புகிறேன். சென்னையில் ஒரு ஷாப் போடுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது கொஞ்சம் இந்த வருஷம் ப்ரோ, இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் பழகிடுவோம் ப்ரோ. இந்த வருஷம் கம்ப்ளீட்டாக இந்த ஷாப்பில், அவினாஷி ஷாப்பில் எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பழகிட்டு அடுத்து கோயம்புத்தூர் ஆர் சென்னை ப்ரோ. நிச்சயமாக உறுதியாக அது நடக்குது. சென்னை சும்மா இது பண்ணிட்டு இருந்தாங்க, கிரவுண்ட் ஃப்ளோர் வைக்காத, மழை தண்ணி வந்துடும், மயிர் வந்துருன்ட்டு. அப்படிலாம் இல்லை, நம்ம ஊருங்க மெட்ராஸு, அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் மயிருங்க வந்தால் எல்லாத்துக்கும் தான் வருது, என்ன ஆகுது. அதான் ப்ரோ, நீங்க கேப்டன் ரிவ்யூல சிவகரா அது பேரை ராஜ்குமார் பேரை மாத்தி சொல்லிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ, மாற்றி சொல்லிட்டேன் ப்ரோ. அதுக்கு ஏதோ பார்த்தீங்கன்னா கொலை குத்தம் பண்ண மாதிரி தூக்கையரை போட்டு இழுத்துருவானுங்களாட்டுக்குது. அது ஏதோ ஒரு ஒரு ஆரம்பமாக பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா புனித்ராஜ், எனக்கு அதுதான் இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப நாளாக இருக்குங்க. என்ன அது மாற்றி சொல்லிட்டு அதுக்கு பாண்டா பாண்டா பாண்டான்ட்டு போட்டு சிரிப்பு வேறு பூரா சிரிச்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இது பார்க்கறதுக்காக ரிவ்யூ 4 பேர் பார்ப்பான்னு அப்படியே சிரிச்சு ஜாலி விட்டேன். சரி இல்லை பிரசாந்த் ப்ரோ, ஒன்று கேட்குறேன். நீங்கள் மற்ற படத்துக்கு ரிவ்யூ பண்ணும் போதெல்லாம் அந்த குறை நிறை அதெல்லாம் விட்டுரு அப்படின்றீங்க. ஆனால் அந்த விஜய் படத்துக்குன்னு வரும்போது ஏன் இதை மட்டும் நோண்டி நோண்டி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் 2 லியோவும் இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும், இது எதுக்கு? இது நீங்கள் ஜென்யூனாக இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது என்ன? இல்லை கடைசியாக ஒரு பாயிண்ட் வேற ஆட் பண்ணிக்கிறீங்க, டிஸ்க்ளைமர் மாதிரி, இந்த படத்தில் குறை நிறைய தான் இருக்கும், முடிஞ்சா அதெல்லாம் பெருசா பார்க்காதீங்கன்னு. மற்ற படத்துக்கு ஜூம் லென்ஸ் போட்டு பாக்குறீங்க. சரி என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, சோத்துல உப்புதுனா பூத்துன்ற ஒழுங்கா ரிவ்யூ பண்ணு. மற்ற படத்துக்கு வேற மாதிரி பண்ணா, இது வேற மாதிரி ஒழுங்கா பேசுறா. உட்காந்து ஸ்பேஸ்ல பேசுறோம் மயிரண்டி, ஒழுங்கா பேசு. என்ன பேசுறது ஒழுங்கு மரியாதையா பேசுகிறதுக்கு கேளு, பதில் சொல்றேன். சோத்துல உப்பு தானே மயிர் தானே போட்டு திங்கிறேன்னு ஓத்தலக்க. எங்க வந்த சரத்து? பெரியவனுங்கெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸு வந்துட்டு அப்படியே கேளுங்கடா, பிரச்சனை இல்லை. என்னடா இப்போ பார்த்தாலும் தாயிலிங்கிறது ஓத்தாங்கிறது? ஏன்னா நான் உங்கள் வீட்டில் முன்னாடி வந்து என்னை செருத்துச்சுட்டு இருக்கிறேன்னா உங்கள் காலை வந்து நக்கி குடிக்கிறேன்னா? பேசுங்கய்யா, கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, எவனா இருந்தாலும் சரி. சிவகார்த்தியனை அதை பண்ணிட்டாரு, இதை நீ போய் பார்த்தீங்களாடா? இன்னொருத்த வாழ்க்கையை அப்படியே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது, தராசை போட்டு ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்குது. எவனா ஒருத்தன் எவனோ குளிர்காயருக்கு ஏதோ ஒன்று பேசுகிறான், எதுக்குடா? பேசுங்கடா, எல்லாரும் மனுஷங்க தான்டா, உங்களை மாதிரி மனுஷங்க தானே. அவனுங்களுக்கும் கைகால் தான் இருக்குது, வேற எதுவும் இல்லையா? ஜில்லா சரத், மயிறு சரத். ஹை தேவா, ஹை விஷால், சீனு வெங்கடேசன், ஹை சீனு.
ப்ரோ என்ன ப்ரோ வடக்குப்பட்டி ராமசாமி செம கெட்டப்பா இருக்கு. பண்ணியிருக்கேங்க, தெரில, பார்ப்போம். 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம் தான். இல்ல ப்ரோ நல்லா இருக்குமா படம்? உண்மையா சொல்லுங்க. என்ன கோழி மசாலா? அதாவது நீங்களாம் பெரிய ஞானிகள். என்ன இல்ல ப்ரோ, இல்ல ஜெனுவினா கேக்குறேன். இல்ல ப்ரோ, இல்ல சொல்லுவேன். நீங்க சொல்ல பாரு, இரு நான் சொல்றேன் பாரு. நான் இப்ப சொல்லுவேன், இது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் நீ 2ஆம் தேதி வந்து திருப்பி கம்பேர் பண்ணுவீங்க, மீம் போடுவேன், பாண்டாங்குவ. இந்த கருமத்துக்கெல்லாம் எதுக்கு? என்ன ஏன்னா அதுக்கு தானே உட்காந்துருக்குறீங்க. மொத்தமாவே உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குது? எவன் விழுவான், எவன் சாவான், அதை பார்த்து எப்ப சிரிக்கிறது? ப்ரோ ஜெனுவினா கேட்டேன் ப்ரோ. நல்ல காமெடியான படமா? நல்லா நான் சொல்றேன் உனக்கு. மேக்ஸிமம் மைண்ட் செட் என்னன்னா, நான் செத்து போயிட்டேன், நான் நல்லா இல்லை, அதனால எவன் சாவான், எந்த வீட்டில் இலகுணும், நான் அதை பார்த்து சிரிக்கணும். நான் ஸ்பைடர் எஸ்ஏ சூர்யா மாதிரி சிரிக்கணும். அது எப்போதான் நடக்கும்? இவன் நல்லா இருக்கானா, ஐயோ நீ சாகலையா, உன் வாழ்க்கை முடிச்சு போகலையா, ஐயோ என் வாழ்க்கை இல்லையே, அப்போ நீ செத்துறணுமே. இதே தான் திருப்பி திருப்பி திருப்பி. அது தெரில, என்னன்னு தெரில, அது என்னன்னு அதை எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல. அடுத்தவனை சாகவும் நினைக்காதீங்க, நமக்கு அதுதான் நடக்கும். முடிச்சா ரொம்ப சிம்பிள் ப்ரோ. நான் அந்த மைண்ட் செட்ல எல்லாம் கேட்கல ப்ரோ. உண்மையா ஜெனுவினா காமெடியா இருக்குமா? நல்லா ஏவன் மாதிரி நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். கோழி மசாலா நான் அதில் நடிச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா இருக்கு, என் கண்ணுக்கு வந்து நல்லா இருந்தது. ரொம்ப எல்லாரும் வந்து உட்காந்து மண்டையை பெசகி ஆர்த்தரைட்டிஸ் முட்டியை வச்சுக்கிட்டு குண்டு குண்டா அதில் ஓடினது மட்டுமே ஒரு 30-40 கிலோமீட்டர் ஓடி இருப்பேன். இந்த படம் ஷார்ட்டுக்காண்டி ஓடினது மட்டுமே. அதெல்லாம் உட்காந்து நான் அவனுக்கு நீளமாக சொல்லலாம். சேத்துக்குள்ளே குதித்தேன், உட்காந்து சாருங்க உட்காந்து இழுத்துக்கிட்டு கை கால் இழுத்துக்கிச்சு, அந்தளவுக்கு குளிரில் உட்காந்து படுத்து கிடந்தேன். இதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ட்ராம்பாடுறா பாண்டாங்குவானுங்க. நம்ம என்ன சொல்ல முடியும்? என் டைரக்டர் படாத பாடுபட்டான், மண்டை நாளாக உடைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பண்ணானுங்க எல்லாரும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம். உங்களுக்கு இந்த கெட்டப் யார் கொடுத்தது? டைரக்டர் தான், ஆப்வியஸ்லி டைரக்டர் தான். டைரக்டர் தான், நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ரொம்ப ஏன்னா அப்போ தானே பார்ப்பாங்க பிரதர். இப்போ நாமெல்லாம் என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற ஒரு நடிகை அப்படிங்கிறப்போ நம்மளாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. அப்படிங்கிறப்ப ஏதாவது புதுசாக பண்ணாதான் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ ரெகுலராக அப்படியே நான் கெட்டப் கலைக்க மாட்டேன், நான் வந்து இது இப்படி தான் வருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம பண்ணணும். விக்கு வைக்கலான்ட்டு இருந்தாங்க, நான் விக்கெல்லாம் வேண்டாங்க, நானே வெட்டிக்கிறேன், கிராப்பு தானே நானே வெட்டிக்கிறேன்ட்டு இந்த பேசி என்ன தொப்பி ஓட்டு சுற்றிட்டு இருந்தேன். கழுத்தா கேவலமாக இருந்தது, அது அப்படியே பழகிடுச்சு. அப்புறம் அவரை பார்த்தா எனக்கு அந்த ஸ்டைல் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளீன் ஷேப்பில் கிராப் வெட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு இப்பவுமே க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் கரும்பு மூஞ்சி இந்த வீங்கினது பார்க்க செந்தில் மாதிரி இருக்கு ப்ரோ. நன்றி நண்பா. அதை தெரில, அதை அவரோட ஆசீர்வாதமோ என்னவோ தெரில நண்பா. படம் வந்து பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரிலைங்க. நான் நல்லா நடிச்சிருக்கேன், நான் நல்லா நடிக்கலையா, என் ரோல் எவ்வளோ வரும்னுலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நடிச்சிருக்கேன், நடிக்க சொன்னது நான் பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அதை நீங்கள் என்ன ஜானர் ப்ரோ? ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தானா இல்ல மெசேஜ்? மெசேஜும் இருக்கும், ஆனால் எதுவுமே வந்து ரொம்ப ஓவர் டூவாக பண்ணியிருக்க மாட்டாங்க. போட்டு உங்களை போட்டு வருத்தி எடுக்கிற அளவுக்குலாம் போட்டு இருக்காதுங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதை வந்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க. நான் அதை சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் ஓபி அடிக்கலைங்க யாருமே. படம் நல்லது கெட்டது நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும், அது எனக்கு தெரில. ஆனால் யாருமே 63 நாள் ஷூட் பண்ணாங்க, ஒரே ஸ்கெட்யூலில் ஷூட் பண்ணாங்க. ஒரு நாள் கூட எவனும் ஓபி அடிக்கல. எல்லாம் செத்து பொழைச்சானுங்க, எல்லாருமே செத்து பொழைச்சானுங்க. அதெல்லாம் அந்த அமராவதி அந்த இந்த டேம்லாம் எடுக்கும்போது, திருமூர்த்தி டேம்லாம் குளிரே தாங்க முடியாது, செத்து போயிடணும். மூக்கில் ரத்தம் வர அளவுக்கு குளிர் அடிக்கும். அதுக்குள்ளே அதெல்லாம் நிறையங்க அந்த மாதிரி நிறைய இருக்குது. வேலை பார்த்துருக்கானுங்க, தெரிலங்க. அது கடவுள் தான் வழி விடணும், தெரில. நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன விட்டுருங்க, நம்ம ஒன்றும் இப்போ அந்த ரோல் இல்லைன்னா ஒன்றும் ஆயிட மாட்டோம். ஏதோ ஒன்று பண்ணி பொழைச்சிக்கோன்னு வச்சுக்கோங்க.
நிறைய நடிகர்கள் இதுக்காண்டி உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்கெல்லாம் ஜெயிச்சு அவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து பெரிய பெரிய சம்பளங்கள்ல நல்ல நல்ல ரோல் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். என் கூட ஜாக்லின் அப்படின்னு ஒருத்தங்க நடித்தாங்க. அவங்களெல்லாம் பேசப்பட்டு அவங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கிடைச்சதுன்னா சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப நல்ல நைஸ் கேரக்டர் அவங்களாம். ஸோ அவங்களுக்குலாம் நல்ல ரோல் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ப்ரோ காமெடியில எப்படி ப்ரோ டைரக்டரே வந்து இந்த மாதிரி சீன் சொல்லி டயலாக் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா இல்ல நீங்க ஏதாச்சும் ஓனா பில்ட் பண்ணி எடுத்து ரெண்டும் நடக்கணும்பா. அதாவது பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியன்ஸ் எல்லாம் வந்து அவங்களும் நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஐடியா மட்டும் சொல்லுவாங்க, அப்புறம் அந்த டயலாக்ஸ் போடுறது ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. பட் சில டேரக்டர்ஸ் ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. இந்த காமெடி இந்த டைலாக் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒர்க் ஆகணுங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டேரக்டர்ஸ் கிட்ட வந்து ஆக்ட்ரஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். மாறும். அண்ட் காமெடி இஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்க. அது இம்ப்ரோவைஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டேக்கில் ஒரு மாதிரி இருக்கும், 3வது டேக்கில் சுத்தமாக வேறு மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் 2 வருஷமே வச்சுக்குவாங்க, அப்புறம் எடிட்டில் ஒன்று லாக் பண்ணுவாங்க. ஸோ அது ப்ராசஸ் தான். சில காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அப்போ ஒர்க்கே ஆகாது. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அந்த ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழேலாம் அதெல்லாம் எனக்கு சந்தானந்தம் தான் சொல்லிட்டு இருந்தார் டிக்லோனால. அதெல்லாம் ஃப்ரெண்டுக்கு மேலே ஹஸ்பண்டுக்கு கீழே அப்போலாம் சுத்தமாக அது இப்போ மட்டும் நடிப்பு வருமானு கேட்காதீங்க, இப்போவும் வராது, அப்போ இன்னுமே வராது. சந்தானந்தம் தான் சொல்கிறார், டேய் பிரசாந்த், டெய்லாம் கூப்பிட மாட்டார், பிரசாந்த் கை ஒன்று மேலே வச்சு அப்படி கீழே வச்சு பெட்டு மாதிரி பண்ணு நல்லா இருக்கு அப்படின்னாரு. பயங்கரமாக சொல்லி தருவார் சந்தானன். இதுலேயும் நிறைய சொல்லியிருந்திருக்கு. பயங்கரமாக சொல்லி தருவார் சந்தானனை. அவர் கூட நீங்கள் நடிக்கிறப்ப தெரியுங்க. நான் இப்போ சொல்கிறேன், சந்தானன்னா அடிப்பார். சந்தானன் ஒரு ரவுண்டு வருவார், அது பண்ணுவார். பண்ணுறப்ப பாருங்கள், அது வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஏன்னா அவருக்கு அவ்வளோ டேலண்ட்டுங்க. அவர் கரெக்டாக எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறது இல்லைங்கிறதா பிரச்சனை. அது அவர் பிரச்சனை கிடையாது, டைரக்டர்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அவர் கரெக்டாக இன்புட் கொடுத்தா அவர் ஒரு அவுட் தருவார், அதெல்லாம் வேறு மாதிரி தருவார். அதான் அவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்டருங்க. அந்த ஆக்டரை விட்டுருங்க, மனுஷனாக ஒருத்தனை அப்ரோச் பண்ணுற விதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியிலையா எங்கேயோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பள்ளி பக்கத்தில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். சும்மா சின்ன சந்து, அதில் இந்த அண்ணியை போட்டு வந்து பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரம் பக்கத்தில் என்ன பேசிகிட்டு இருக்கான். நான் கடுப்பாயி, அவங்க அறிவே இல்லையா, அவர் சாப்பிடுங்கிறாரு, பசி அவருக்கு, சும்மா டிஃபன் பாக்ஸ் இருக்குது வச்சு சாப்பிடுங்கிறாரு, விட்டவே மாட்டான். நான் போய் சொல்கிறதுக்கு போயிட்டாங்க, கூப்பிட்டாரு. இல்லை பிரசாந்த் பாவம் சரக்கில் இருக்கான், பாவம் தெரில, பரவாயில்ல விடு, என்ன ஒரு 10 நிமிஷம் பேசுவான், ஹாப்பியாக பேசிட்டு போகிறான் விடு அப்படின்ட்டு. ஓகே, நின்று பொறுமையாக கேட்டுருக்கு. அதுக்கு வந்து அப்படி பார்த்தேன், ஓகே இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் போல். ஏன்னா சும்மா சாதாரணமாக நீங்கள் நம்ம பேசிடுறோம், என்ன சாண்டா அப்படின்னு பேசிடுறோம். என்ன சாண்டாவா டேய், சாண்டாங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சுயம்புடா. லொல்லு சபாலேருந்து இன்றைக்கி எடுத்தால் 20 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிட்டு நீ சாண்டா அசால்ட்டா சாண்டான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்ட அப்படின்னு தான் நமக்கு தோணும். சில பேர் எல்லாரும் சொல்கிறதில்ல, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சில பேர் சொல்லுவானுங்க, இந்த கமெண்ட்டில் அசால்ட்டாக சொல்லுவாங்க. அவர்லாம் அவர் சுயம்புங்க, அவர் தனியாக அவரே அந்த டேலண்ட்டில் உழைச்சி இங்கே வந்திருக்காரு. யாரும் ஒன்றும் தூக்கியெல்லாம் விடல, அவரே உழைச்சி அவரே தன்னை பொசிஷன் பண்ணி இங்கே வந்திருக்காரு. இனி வர்றதுல எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல காம்போ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப லிமிட்டடாக அளவாக தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்காரு. அது வேணால் சொன்னார், அண்ணன் நல்ல ப்ராஜெக்ட் மட்டும்தான் பண்ணுவோம் பிரசாந்த் அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பாக மாறும், எல்லாமே ஒரு ஃபேஸ் தாங்க, மாறும், கண்டிப்பாக மாறும். பாலாஜி அண்ணா வந்திருக்காரு. பாலாஜினா என்ன வில்லாதி வில்லன் பூ தம்பி கேரக்டரா? கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் உண்மையிலேயே சம கேரக்டர் அந்த படத்துல. ஆனா பண்ணியிருக்கேண்ணா, பார்த்து சொல்லுங்கண்ணா எப்படி இருக்கு, நீங்கள் தான் சொல்லணும்ண்ணா. ஜாலியாக ரவுஸாக பண்ணோம். ஆனால் இந்த வருஷம் இருக்கு, நிறையா ரிலீஸ் இருக்குது இந்த வருஷம். எனக்கு தெரிஞ்சு 3 படம் இருக்குது. வடக்பட்டி இன்னும் 2 படம் இருக்குது. அப்புறம் அதுபோக இன்னொரு படம் இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 3-4 படத்தில் நடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன சின்னதாக வாய்ப்பு கேட்கவே ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஏதாவது ஒரு சீனாவை குடியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கேட்காம நம்ம என்னைக்கு தான் எத்தனை நேரம் தான் வாயே மூடிட்டு இருக்கிறது. அதனால் சில உரிமையாக 2-3 பேர்த்துட்டு கேட்டிருக்கேன். ஏதோ வாய்ப்பு தந்தாங்கன்னா கண்டிப்பாக நடிப்பேன். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் நடிச்சும் பார்க்கணுன்னு ஆசை. கொஞ்சம் நடிப்பு வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ஸ் இந்த வருஷம் நடிச்சு பார்க்குற வேண்டியதான். பாலாஜினா வேலையெல்லாம் எப்படி போகுதுண்ணா? நல்லா போயிட்டு இருக்கு. பிஸியோ பிஸி தான். இங்கே ஊட்டி போனப்பன்னா நம்ம போஜராஜ் பார்த்தேன், தீபக் போஜராஜ். அப்படியா? அதாவது எங்கள் ரிசார்ட்டு போகிறதுக்கு பதிலாக வழி மாதிரி தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா பார்த்தா அது அவர் தோட்டம். அந்த டேம் பக்கத்தில். ஆமாம், செம்மையான ஒரு ஏரியானா. அப்புறம் போனால் இப்போ யாரோ 2-3 பேர் கெஸ்ட்லாம் வந்துருந்தாங்க. அப்புறம் இங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு இருந்தாலும் அப்படின்னு பார்த்தா, அட நான் தாங்க போஜராஜ் அப்படின்ட்டு இங்கே ஸ்டுடியோ இருக்குதுங்க ஊட்டிலேயே அப்படின்னு. அப்படி ரங்கேந்திரா ஒர்க் பண்ணிட்டேன் டிசைன்ஸ். ஆனால் இருந்தாலும் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்றானுங்கண்ணா. அது பயங்கரமான ஏரியாண்ணா. இருந்தாலும் இருக்கிற ஏரியா அப்படி சும்மா சொர்க்கமாக இருக்குண்ணா. பயங்கரமாக வாழ்றாங்க. இந்த வருஷம் என்னென்ன படங்கள்னா ஒர்க் பண்ணிருக்கீங்க? இருக்கு போட்டு, அப்புறமா தெலுங்குல வந்து டெட்டி ரீமேக் பட்டின்னு ஒரு படம். இது பட்டி. ஆமா, அது ரகு தாத்தா. சரிண்ணா. அதுக்கப்புறமா இன்னொரு அமேசானோட சீரீஸ் அடுத்து ஒன்று வரப்போகுது. சரிண்ணா. அது அதுக்கப்புறம் இன்னொரு 2 சீரீஸ் இருக்கு சோனி லைவ். ஒரு பழைய 1950s நடந்த ஒரு மர்டரை பேஸ் பண்ணி பண்றாங்க. அந்த சீரீஸ்ல என்னன்னா ஓடிடி மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சேன்னா, எல்லாம் சேல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஃபிலிம் கிராஷ் ஆயிடுச்சு. சீரீஸ் ஃபிலிம் கிராஷ் ஆயிடுச்சு. சீரீஸ் அவங்க வந்து ஃபிலிம்னா வந்து ரைட்ஸ் அவங்க கிட்ட கிடையாது இல்ல ஃபுல்லா. புரியுதுண்ணா. தே கேன் யூட்டிலைஸ் இட். ஸோ அதுக்கு அவங்க சீரீஸ் பண்ணா தே ஹேவ் கண்ட்ரோல் ஓவர், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணலாம், எல்லா ரைட்ஸும் அவங்க கிட்ட. ஓகே. அண்ட் ஆல்சோ ஓடிடியில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரெவென்யூ இல்லை, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு வரணும் இல்ல. ஒரு புது படம் புது சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க அதான் மெட்ரிக்ஸா வைக்கிறாங்க. நீங்க இருக்கிற சப்ஸ்கிரைபர் பாக்குறத வைக்க மாட்டேறாங்க. புரியுது. அது எல்லா படத்துக்குமா ஆகும், எல்லா ஆடியன்ஸ். ஆமா, அது ஒன்றும் இல்லாம இங்க எல்லாம் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணி தானே நம்ம அந்த மாதிரி மார்க்கெட் தானே. அண்ட் அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்றான் எல்லாத்துலயும். ஏர்டெல்ல இதுல எல்லாத்துலயுமே வந்து இன்டர்நெட் வாங்கினாலே ஃப்ரீ தானே சொன்ன மாதிரி. கரெக்ட். அதான் சப்ஸ்கிரிப்ஷனோட வேல்யூ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமா, அதனால அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சீரியஸ்னா அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு பாக்குறாங்க. மேபி அவங்க எல்லாமே சீரியஸ் தான் நிறைய ட்ரை பண்றாங்க. அதான் 3-4 மாசமா கேட்டேன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் சொல்றாங்க ஒன்னும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டாங்கயா, எல்லாம் கம்ப்ளீட்டா கிராஷ். அது ஒண்டி கிடையாது, சோனி அண்ட் ஜி மர்ஜர் நடக்கிற மாதிரி இருக்கு. அதுல அவங்க அது ஹாட் ஸ்டார் அண்ட் ஜியோ. அதை தவிர நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் தான். நெட்ஃபிளிக்ஸ் அண்ட் அமேசான் வந்து அவங்களுக்கு அந்த டாப் ஆர்டிஸ்டோட ஒரு 10 படம் போதும்ல. ஏன்னா அவங்க ஏற்கனவே அப்புறம் இது இருக்குல்லண்ணா, இப்போ சன் டிவி கூட இது மாதிரி டைப் இருக்குல்லண்ணா, அது அப்படியே பேக்கேஜா வாங்கிக்கிறாங்க. இல்ல அது ஒன்றும் இல்லாம அவங்களுக்கு அந்த டாப் 10 ஃபிலிம் போதுமே, மாசத்துக்கு ஒரு படம். ஆமா, டாப் ஸ்டார் படம் 4 லாங்குவேஜ்ல 4 டாப் 10 போதுமே, 40 படம் போதுமே. அதனால அவங்களுக்கு வந்து இப்ப அதிகமா காசு கொடுத்துலாம் வாங்கறது எல்லாம். இவனுங்களுக்கெல்லாம் பூரா தேட்டரிக்கல் தான். தேட்டர்லாம் பேசினா போன மாசம்லாம் திருப்பூர்ல ஒரு தேட்டருக்காரங்கிட்ட பேசினேன், 7 ஆடியன்ஸ் 10 ஆடியன்ஸ் தான். இல்ல ப்ராப்ளம் என்னன்னா பிரசாந்த், இப்போ தியேட்டருக்குள்ளேயும் நம்ம சொல்றமே தவிர எல்லா படத்துக்கும் தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸ் வர்றது இல்லை. ஆமாண்ணா. சிலதெல்லாம் வந்து நானே டிசைட் பண்ணிடுறேன், ஓகே இது ஓகே ஓடிடியில பாத்துக்கலாம், நல்லா ரிசல்ட் இருந்தா கூட வரமாட்டேன்றான். புரியுதுண்ணா. ஓடிடியில பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த மைண்ட் செட்டும் இருக்கு. எப்படியும் ஓடிடியில வரதானே போகுது 4 வாரத்துல 5 வாரத்துல. அது பாக்குறேன். இல்லையா, அதான் சினிமா வந்து ப்ரியாரிட்டியா யாருக்குமே இல்லைண்ணா, பார்த்தே ஆகணுங்கிற அந்த ப்ரியாரிட்டி. இன்னைக்கு நிறைய இன்னொன்று பீப்புள் ஆர் வெரி பிஸிண்ணா. அவன் கரியரு அவன் வாழ்க்கையை பார்க்கறது வெரி பிஸி. படம் ஹிட் ஆச்சுன்னா ஓகே, அந்த கதையே வேறண்ணே. பட் 12th ஃபெயில் இதெல்லாம் என்ன நேத்திக்கு ரிலீஸ் ஆன அனுமான் பாருங்களேன். இன்னைக்கு அமெரிக்கால வந்து மகேஷ் பாபு படத்தை விட 2 மடங்கு கலெக்ஷன். இப்ப இன்னைக்கு டேட்
ஆமா. ஸோ அப்படி இருக்கும், அதுவும் கம்மி லொகேஷன்ல. அது நம்ம சக்தி தான் எல்லா லாங்குவேஜும் நமக்கு தமிழ்நாடு அவருக்கு ஜாக்பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் ஜாக்பாட். அதானே அது என்ன ட்ரெண்ட். அதாவது நல்ல கண்டென்ட் தேடி போய் பார்த்துட்றாங்கன்னா, நம்ம ஆளுங்க சுமார் கண்டென்ட் கொடுக்குறானுன்னா ஆடியன்ஸ் சொல்லவே முடியாதுண்ணா. நிறைய இடங்கள்ல ரொம்ப ஸ்லாப்பியாக இருக்குதுண்ணா ஒர்க்கு. எப்படி அவன் பார்ப்பான் பாவம்? எப்படி அவன் கொண்டு வந்துட்டு அவ்வளோ பெரிய அமௌண்ட் செலவு பண்ணுவான்? 1000 ரூபா 2000 எப்படி கொடுப்பான்? நம்ம காம்ப்ரமைஸ் பற்றி அவங்களுக்கு என்ன கவலை? நாம் என்ன வேணால் இங்கே பேசிக்கலாம். இப்போ நம்ம ரிவ்யூவில் பேசுகிறோம், எல்லாமே பேசுகிறோம், நம்ம சப்போர்ட்டாக சினிமான்னு நம்ம சினிமாக்குள்ளே இருக்கிறங்கிட்ட ரெண்டு. பட் ஆடியன்ஸ் நம்ம சொல்ல முடியாதுல்லண்ணா. அவனுக்கு நான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்லையா, அவ்வளோதான். அவ்வளோதான் கேள்வி. ஓகே, சூப்பர். சரி நண்பர்களே, டேக் கேர். நம்ம போய் தூங்குறேன். காலைல வேலைகள் இருக்குது, பேசிக்கிட்டு இருங்க. கார்த்திங்க தூங்க போயிட்டான் போல. ஐயப்பா டேய் வந்துடுறா, நான் போகிறேன். ஏதாவது பேசிகிட்டு இருங்க. பாய் பாய். எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சத்யனா தூங்கிட்டாரோ? ஓகே சார், பாலாஜி சார் முடிச்சுக்கலாம் சார்.